ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் திஸ் இஸ் அன்ஃபில்டர்ட். ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து என்னோட ஆங்ஷியஸ் தாட்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்றத உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சில கமெண்ட்ஸ் வாசிச்சிருக்கேன். தட் ரொம்ப காமாக, ரொம்ப கம்போஸ்ட் நேச்சராக இருக்குது நீங்கள் பேசுகிறது. எனக்கு அப்போல்லாம் வந்து அதை படிக்கும்போது ஹாப்பியாக இருக்கும். பட் அதில் என்னோட நேச்சர்ன்னு பார்த்தா என்ன சொல்கிறது, ஐ எம் அ வெரி ஆங்ஷியஸ் பர்சன். ஆங்ஷியஸ்னால் நான் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஆங்ஸைட்டின்றதை வந்து நெகட்டிவாக பார்த்த ஒரு காலமும் உண்டு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு அதோட ரியல் ஃபேஸ் தெரியும் பொழுது I can also see the same anxiety in a positive light. ஓகே, என்னோட அந்த ஆங்ஷியஸ் தாட் ப்ராசஸ் வந்து எனக்கே பெரிய பலமும் கொடுத்துருக்கு. பட் எப்போ அது பலமாக ஆகும் அப்படின்னா நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அங்கே அதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து ஆங்ஷியஸ் பிஹேவியர்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், ஆர் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ நீங்களும் வந்து இஃப் யூ ஃபீல் அந்த மாதிரி ஒரு ரேசிங் தாட்ஸ் இருந்தாலோ, இல்லை உங்கள் கண்ட்ரோல் மீறி இருக்கிற விஷயங்களை நினச்சி நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா, நான் செய்கிற சில ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, வீடியோவில் பேசும்போது இப்போ நான் பேசுகிறேன்னா ரொம்ப காமாக இருக்குது, ஆர் நிதானமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இது ஒரு கேமரா செட் பண்ணிவிட்டு டெலிவர் பண்ணுற ஒரு மோட். பட் அதர் தேன் தேட், பிஹைண்ட் த லென்ஸ் வந்து என்னோட நேச்சர் பார்த்திங்கன்னா, எல்லா ஒர்க்கும் நான் எடுத்துக்கிட்ட எந்த ஒரு வேலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நான் ஒரு காலத்தில் என்ன சொல்ல, யாருமே தப்பு சொல்லிடக்கூடாது, யாருமே நம்ம செய்கிற வேலையில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ இதுவே வந்து இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. இல்லை, ப்ளஸ்ன்றது ஓகே, நம்ம ரொம்ப கரெக்டாக செய்யணும், கரெக்டாக இருக்கணுன்ற முயற்சி எடுக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். பட் அது பின்னாடி வந்து ஒரு பெரிய ஆங்ஸைட்டி இருக்குல்ல. என்ன ஆங்ஸைட்டினா, நான் தப்பு பண்ணிடுவேனோ, ஆர் இந்த ஒர்க்கை நான் சரியாக டெலிவர் பண்ணாமல் போயிடுவேனோ, இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துருமோ, தோற்று போயிடுவோமோ, யூனோ அந்த ஒரு பயம் அண்ட் அந்த ஆங்ஸைட்டி. அதாவது அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நானே வந்து அதை ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி, ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணி, பயங்கரமாக பிளான் பண்ணி, டு த பாயிண்ட் அங்கே எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் எடுக்கிற அந்த எஃபர்ட் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கே வந்து அப்படியே கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷரும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு விதமான ஆங்ஸைட்டி வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்னா அதோட பாசிட்டிவ் பற்றி நினைக்காம என்ன மோசமாக நடக்கக்கூடும், வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ்ன்னு சொல்லுவோம்ல. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள்னால், இப்போ டாக்டர் வந்து ஒரு 10% சான்ஸ் இருக்குது இது சரியாகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ரூம்லேயே தான் இருப்பேன் நான். பட் அந்த மொமெண்ட்லேயே என் மைண்டில் வந்து ஓகே, அப்போது 90% சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போது யாரை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கணும், அப்போது இவங்க நம்மளுக்கு எதுவும் சரியாக ஹெல்ப் பண்ணல, எந்த டாக்டரை பார்க்கலாம், யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம், நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு அந்த ரூம்லேருந்து நான் வெளியவே வந்திருக்க மாட்டேன். பட் என் மைண்ட் மட்டும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன் நான். இது வாட் இஃப் ஐ ஃபெயில், நான் தோத்துட்டா என்ன நடக்கும், ஆர் நான் ஜெயிக்காமல் போயிட்டேன்னா என்ன நடக்கும். ஸோ வாட் இஃப் சினாரியோஸ் வரும்பொழுதெல்லாம், வாட் இஃப் ஐ எக்ஸெல், நான் ஜெயிச்சிட்டா, ஒருவேளை இதெல்லாமே கிளிக் ஆகிடுச்சுன்னா, ஆர் ஒருவேளை டாக்டர் சொல்கிற மாதிரி அந்த 10% சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா, ஒரே சிச்சுவேஷனில் இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் த நெகட்டிவ் சைட் நான் ரொம்பவே யோசிப்பேன். ஒரு இடத்துல படிச்சிருந்தேன் நான், ஒருத்தவங்களுக்கு வந்து சராசரியாக
ஒரு நாளைக்கு யோசிக்கிற தாட்ஸ் வந்து 50,000 தாட்ஸ் ஆர் 70,000 தாட்ஸ் மைண்டில் இருக்கும் அப்படின்னு. அதை படிக்கும்போது நானே நினச்சிக்கிட்ட ஒரு விஷயம், அந்த மிஷின் வச்சு நான் ஒரு நாளைக்கு யோசிக்கிற தாட்ஸ் எல்லாம் நான் அந்த மிஷின் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அந்த மிஷினே வேலை செய்யாமல் போயிடும். அந்த அளவுக்கு இல்லை, அப்படி ஒரு நம்பரே வராது. அந்த அளவுக்கு அவ்வளோ அதிகமான தாட்ஸ் என் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நேச்சராக நம்மளுக்கு இருக்குது. ஒரு லைஃப் நார்மலாக போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. அது என்னோட நேச்சர், நம்ம இவ்வளோ வருஷம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம், இனிமேலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடும். பட் என்னைக்காவது லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு சங்கடம் வருது, ஆர் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டைம்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அந்த டைமில் இந்த ஆங்ஷியஸ் நேச்சர் நிச்சயமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் பெருசாக தான் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு பிஹேவியர்ஸ் தான் இந்த ஆங்ஷியஸ் பிஹேவியர்ஸ்லாம் அப்படின்னு என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ நான் சொன்னபடி லைஃப்பில் வந்து ஒரு அன்ஃபேவரபிள் டைம்ஸ் ஆர் சேலஞ்சிங் டைம்ஸ், அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் கோ த்ரூ பண்ணும்போது இந்த ஆங்ஷியஸ் தாட்ஸ் ஆர் ரொம்ப யோசிக்கிறதோ, ஓவர் திங்க் பண்ணுறது, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது, இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, அப்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற போது நான் ரியலைஸ் பண்ண ஃபியூ திங்ஸ், எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். த ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேக்ட் வெர்சஸ் ஒப்பீனியன். ஓகே, ஃபேக்ட் வெர்சஸ் ஒப்பீனியன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போது இருக்கிறது ஒரு விஷயமா இருக்கும், ஓகே, ஆனால் அதை பற்றி மைண்டில் நம்ம டெவலப் பண்ணிக்கிற ஸ்டோரி வேறு விதமாக இருக்கும். இப்போது மைண்டில் நம்ம டெவலப் பண்ணுற ஸ்டோரி வந்து நம்மளுக்கு அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே இருக்காது, அதுக்கு ஒரு பவுண்ட்ரியே இருக்காது. அதை பற்றி நம்ம எவ்வளோ தூரம் வேணால் நம்ம என்ன சொல்லலாம், அதோட இம்பேக்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெஸ்ட்டில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுப்போமே, ஆர் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு வச்சுப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். இப்போது இதுதான் ஃபேக்ட். ஓகே, நான் ரொம்ப என்னோடய ப்ரொமோஷனுக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கேன், எனக்கு தான் கிடைக்கும்னு நான் நினச்சிட்ருக்கேன் லாஸ்ட் மினிட் வரைக்கும். பட் எனக்கு நினச்ச ரேட்டிங் கிடைக்கல அண்ட் எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்றது தான் ஃபேக்ட். ஆனால் என் மைண்டில் அந்த நியூஸ் எனக்கு வந்த உடனே என் மைண்டில் டெவலப் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து அந்த ஃபேக்ட் அப்படியே போய் ஃபேக்டாக உட்காராது. அதை சுற்றி நிறைய கதைகள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னோடய மேனேஜருக்கு என்ன பிடிக்கல, ஆர் நான் செஞ்ச வேலையை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணலை, ஆர் என்னை பற்றி யாரோ ஏதோ தப்பாக போய் மேனேஜர்ஸ்ட்டை சொல்லியிருப்பாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாராட்டும் வேறு யாரோ எடுத்துக்கிட்டாங்க, அப்போ என் டீமில் இருக்கிறவங்களே எனக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. யூனோ, இதெல்லாமே வந்து அந்த மொமெண்ட், அந்த ஒரு ஃபேக்ட் சுற்றி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டோரிஸ். அதில் எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது, ஆனால் மைண்டுக்குள்ளே போயாச்சுன்னா அந்த ஒப்பீனியன் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபேக்ட் வெர்சஸ் ஒப்பீனியன் தியரியில் என்னென்னா, எப்போல்லாம் நீங்கள் ஆங்ஷியஸ் ஆகிறீங்களோ ஃபார் அ மொமெண்ட் கொஞ்சம் கான்ஷியஸாக இதில் எது உண்மை, எது நான் க்ரியேட் பண்ணுற ஸ்டோரி அப்படின்னு நீங்களே உங்ககிட்ட வாய் திறந்து பேசி பாருங்கள். உங்கள் மனசு பதில் சொல்லும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போதெல்லாம், வெயிட், நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஸ்வேதா? எஸ், உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்றது ஃபேக்ட், ஆனால் நீ சொல்கிற மற்ற எல்லா விஷயங்களும் நீயா க்ரியேட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டோரிஸ் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் அதை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த தாட்ஸ் அந்த டெவலப் ஆகுதில்ல, அப்படியே கதையாக ஃபார்ம் ஆகுதில்ல, அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலே அந்த தாட்டுக்கு பவரே கிடையாது, அது வளராது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இட் ஹஸ் ஒர்க்ட். ஸோ இந்த ஃபேக்ட் வெர்சஸ் ஒப்பீனியன் தியரியை ட்ரை பண்ணி பாருங்கள்.